இப்ப நீங்க பாக்குறது தேசிய நெடுஞ்சாலை 44. இந்த தேசிய நெடுஞ்சாலை இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நம் இந்தியா இந்த தேசிய நெடுஞ்சாலை இணைக்கிறது. மக்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் போற்றும் நெகிழ்ச்சியான தருணங்களை இந்த தேசிய நெடுஞ்சாலை கண்டுள்ளது. ஆனால் இந்த தேசிய நெடுஞ்சாலை நம் இந்தியாவின் சோக நிகழ்வான புல்வாமா தாக்குதலுக்கும் சாட்சியாக உள்ளது. இப்போதும் அதை நினைக்கும் போது கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் சம்பவம் அது. 2019 பிப்ரவரி 14 3:15 மணியளவில் நமது CRPF இந்திய ராணுவ வீரர்களான நமது சகோதரர்கள் விடுமுறைக்கு பின் ஜம்முவில் இருந்து ஸ்ரீநகருக்கு பணிக்கு செல்கின்றனர். அப்போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அதில் நமது 40 CRPF வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர். அதில் தூத்துக்குடி சுப்பிரமணியன் அண்ணா மற்றும் அரியலூர் சிவச்சந்திரன் அண்ணா இருவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த சைடு பாருங்களேன் ஜம்மு, அப்படியே இந்த சைடு பாருங்க. இந்த சைடு ஸ்ரீநகருக்கு போறதுக்கான ரோடு. இந்த சம்பவம் நடக்கையில சுத்தி இருந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாமே உடைஞ்சு தூளா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சம்பவத்தோட தாக்குதல் எல்லா இடத்துலயும் எதிரொலிச்சிருக்கு. இங்கே மட்டும் இல்லாம இங்க இந்த சம்பவம் நடக்கும் போது சுத்தி இருந்த 25 கிலோமீட்டருக்கும் இந்த சம்பவத்தோட தாக்குதல் இருந்திருக்கு. தெரியுது பாத்தீங்களா? இப்ப நீங்க பாக்குறது தேசிய நெடுஞ்சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு உள்ளேயே அந்த சைடு லிங்க் ரோடு போகுது பாருங்க. அந்த சைடு தெரியுற வீடுகள் எல்லாமே மலையை ஒட்டின வீடுகள் தான். மலைக்கு மேலதான் கட்டியிருக்காங்க. இந்த சைடு தான் ஸ்ரீநகருக்கு போகணும். இந்த லெட்புராக்கும் புல்வாமாக்கும் ரொம்ப தூரம். ஆனா இந்த லெட்புராக்கும் ஸ்ரீநகருக்கும் நம்ம கொஞ்ச தூரத்திலேயே ஸ்ரீநகருக்கு போயிடலாம். 2019 இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நிகழ்வு நடக்கும்போது நீங்க நினைச்சு பாருங்க, இந்த சைடு ரோடு சைடாவும் மக்கள்கள் நடந்து கொண்டிருப்பாங்க. அந்த சைடு நீங்க நேரா பாக்குறது ஜம்மு. ஜம்முல இருந்து இந்த ரோடு வழியாதான் ஸ்ரீநகருக்கு போக முடியும். அப்படிதான் நம்மோட வீரர்களும் போயிருக்காங்க. இந்த தேசிய நெடுஞ்சாலையே ஒட்டியே அங்க பார்க்கலாம் லிங்க் ரோடு கூட போகுது. இந்த லிங்க் ரோடு போகக்கூடிய இடம் மலைக்கு மேலதான் இவங்க வீடுகளுமே கட்டி வச்சிருக்காங்க. இது தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கறதுனால இந்த இடம் எப்பவுமே கிரௌடடா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இப்ப பனிக்காலம் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இப்பவே பனியோட தாக்குதல் இருக்கு அப்படின்னா பிப்ரவரியிலாம் பனியோட தாக்குதல் இன்னுமே அதிகமா இருக்கும். ஃபுல்லா மலைகள் தான், சுத்திலும் மலையாதான் இருக்கு பாருங்க. நானுமே இப்பதான் இந்த இடத்துக்கு முதல் முறையா வரேன். வீரமரணம் அடைந்த 40 என்னுடைய இந்திய ராணுவ சகோதரர்களுக்காக தலை வணங்குகிறேன்.